யாழ்ப்பாண மாகாண சபையினுடைய மாதாந்த அமர்வானது இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டது. குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய யாழ் மாநகர சபை உறுப்பினர் மதுசூதன் வடக்கு மாகாண ஆளுநருக்கு எதிராக தன்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார். வடக்கின் பெரும்போர் என அழைக்கப்படும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் பரியோவாங் கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டிகளின் போது பழைய மாணவர் சங்கத்தினால் துவிச்சக்கரவண்டி பாதுகாப்பு நிலையில் நடாத்தப்பட்டது. அதற்கான பற்றுச்சீட்டுகளுக்கான வரி விலக்குகளை வழங்குமாறு அந்த இரு பாடசாலை நிர்வாகங்களாலும் கோரப்பட்டிருந்தது. குறித்த பணமானது மாணவருடைய கற்றல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதால் வரி விலக்கு வழங்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதனை யாழ்ப்பாண மாநகர சபையும் அனுமதித்திருந்தது. அதுபோல யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மாணவர்களுடைய நிகழ்வு ஒன்றுக்கான பற்றுச்சீட்டுக்கான வரி விலக்கும் கோரப்பட்டிருந்தது. அதற்கும் யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து அதற்கான வரி விலக்கை வழங்குமாறும் கோரியிருந்தார்கள். அதுபோல யாழ்ப்பாணம் மருத்துவ பீடத்தினால் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடாத்தப்பட்டது. அதற்கு 50% வரி விலக்கு வழங்குவதாகவும் கூறப்பட்டிருந்தது. குறித்த வரி விலக்குகளை அனுமதிப்பதற்காக வடக்கு மாகாண ஆளுநருக்கு சமர்ப்பித்த போது வடக்கு மாகாண ஆளுநர் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் யாழ்ப்பாண மாநகர சபை கிடைக்கக்கூடிய வருவாயானது இந்த வரி விலக்குகளால் இழக்கப்படுகின்றது எனவும் இதனை தான் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் திருப்பி அனுப்பியிருந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் இராணுவத்தினருடைய புத்தாண்டு கொண்டாட்டமானது யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வுக்கு இராணுவத்தினருக்கு இலவசமாக மைதானத்தை வழங்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை விடுத்து இலவசமாகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் கல்விப்புலத்தால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு வரி விலக்கு விதிக்கக்கூடாது கூறும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் எதற்காக இராணுவத்தினருக்கு இலவசமாக துரையப்பா விளையாட்டரங்கை வழங்குமாறு கூறினார்? இதனால் மாநகர சபைக்கு வருவாய் இழப்பு ஏற்படாதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இதனால் யாழ்ப்பாண மாநகர சபையிலே பலத்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினால் 8/3/2026 நடாத்தப்பட்ட ரிசர்வேஷன் நிகழ்வுக்கான நுழைவுச்சீட்டு வரி விலக்கு கோரிக்கைக்கு மாணவர்கள் நலன் கருதி விலக்களிப்பு வழங்குவதற்கு குழு சிபாரிசு செய்யறேன்னு சொல்லி இது குழுவிலிருந்து சிபாரிசு செய்யப்பட்டு வருகிறது. அது சபையில என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கரியோவாங் கல்லூரியின் வடக்கின் சம துடுப்பாட்ட போட்டி நிகழ்விற்காக மாணவர்கள் பற்றுச்சீட்டு சைக்கிள் பாதுகாப்பு நிலைய பற்றுச்சீட்டு பழைய மாணவர் சங்க பற்றுச்சீட்டு என்பதற்காக சமர்ப்பித்த வரி விலக்கு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்மானத்தை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி 10 உறுப்பினர்கள் தவிர்த்த ஏனைய உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, அதே மாதிரி தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய இசை நிகழ்வுக்கும் 10 காங்கிரஸ் உறுப்பினர்கள் தவிர்த்த எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப இவைகளுக்கு வரி விலக்கு தர முடியாதுன்னு சொல்ற நீங்க சிங்கள தமிழ் நீர், அதாவது ராணுவத்தால ஏற்பாடு செய்யப்பட்ட துரையப்பா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற புது வருட நிகழ்வுக்கு நீங்க இதன் அடிப்படையில இலவசமா வழங்குறீங்க. அதை விடுங்கம்மா, இப்ப என்னடா இல்ல நாங்க கொடுத்தா சென்ற அம்மா கொடுங்க என்ன நான் சொல்றத நீங்க சரி நான் சொல்றது சரி இல்ல நான் இப்ப யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு கூட கொடுக்கிறாரு. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்ற சமூகத்திலே அண்ணா பொருங்க வாரன் என்ன அனுமதி இப்ப நாங்க ஏற்றுக்கொள்ள ஆளுநர் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டீங்களா? இப்ப நாங்க கொடுத்தா மாநகர சபை மாகாண சபை கீழே இருக்கு. மாகாண சபை ஆளுநர் கீழே இருக்கு. அவர் போடுற உத்தரவை நாங்க போட்ட தவிர வேற இடத்துல சேலஞ்ச் பண்ணலாம். இலவசமா ஒரு ஆளுநர்கிட்ட அனுமதி வேணும். அது சரி, அதான் நாங்க என்ன கொடுத்தாலும் டிடெக்ட் பண்ணி வாரவர் இதுல இருந்து 6,200 காசு பதிவு செய்து நாங்கள் அன்னைக்கு வரி விலக்கு பாடசாலைகளுக்கு வரி விலக்கு நீங்க கௌரவ உறுப்பினர்களே, நீங்க மேயர் அவைக்கு ஒரு நிதி வைக்காம நீங்க செய்யலாது.
படிப்பு சம்பந்தமான விஷயம் ஜால் பல்கலைக்கழக மாணவர் மருத்துவ கூட சங்கம் வந்து என்னதுக்காக கேட்டது அவை வீட்டை கொண்டு வரதுக்காக கேட்டது அப்ப அதுல மட்டும் நீங்க ரிஜெக்ட் பண்ணி எழுப்புனீங்க அது அதை கேளுங்க அதுக்கு இதுக்கு இந்த சட்டம் கொடுத்த வச்சு பண்ணீங்க அரசியல் கொஞ்சம் பொறுமையாவே நான் ஆக்ரோஷமா கலைக்கிறீங்க வேறோட கலைக்கிறீங்க உங்களுக்கு நேரம் மிளகு கொஞ்சம் அமைதியா பொறுமையா நம்ம பெரிய மிளகுல காட்டுவோம் இப்ப நான் தான் நீங்க ஒரு சில மருத்துவ மாணவர்கள் ஃப்ரீயா கொடுக்கப்படுறீங்க இந்த ஃப்ரீயா கொடுக்குறதுல ஃப்ரீயா நின்றதே நேர நம்பர் ஏன் கொடுப்போம் அதுக்காக அப்ப நான் என்ன செய்யறது இல்ல அதான் நம்ம இப்ப என்ன சொல்றா அப்ப நாங்க சரியா இருக்கோம் இப்ப எங்களுக்கு அவே வந்து நாங்க நினைக்கிறது எங்களுக்கு வந்து சரியா இருந்துச்சு நாங்க ஒரு சீனியா இருக்கிற மாணவர்கள் இருக்கிற மக்கள் சொல்லி கேட்டுக்கிட்டா அதை செய்யலாம் அப்படியா அத நீங்க சரி நான் இப்ப நாங்க விளக்கிட்டோம் அவே சரி விட இப்ப உங்களுக்கு விளங்குதா சென்ட்ரல் கவர்மெண்டால நியமிக்கப்படாத யாரும் அப்ப நாங்க தேவையான விஷயங்களுக்கு நம்ம அனுமதி அவே அதான் கேள்வி ஆளுநர் வந்து முந்தி பழைய அரசாங்கம் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு கீழே சேர்ப்பது ஆளுநர் இப்போ பொதுமக்களுக்கான சேர்ப்பது கோரிக்கையை வைக்கிறாங்க அதை செயல்படுத்த பொதுவா அரசாங்கம் வந்து நடத்து ஆளுநர் வந்து பொதுவா இருக்கிறார் சரியா இப்ப நீங்க ஒரு ரோட்டையோ கல்லையோ போடலான்னு நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க இதுல 45 பேர் இருந்து கேட்கிறோம் ஆனா ஆள் வச்சா போடலாம் தானே அவங்க தீர்மானம் எடுக்கிறீங்க சொன்னால் அவனுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு வாழ்வாதார ஆளுநர் கொஞ்சம் சாப்பாடு வந்து சட்ட தீர்மானத்தை செய்யற ஆளுநர் நேருக்கு அறிவிச்சு தான் செய்யறேன் மற்றாங்க சங்கட்டவாரம் வந்து செய்ய விடாத நேரம் அனுமதி எடுக்க சொல்லிட்டு ஆமியை விட்டாரு ஆமியை விட நேரம் சொல்லி கௌரவ உறுப்பினர் நேரத்தை வந்து அனுமதி எடுக்க ஆளுநர் அனுமதிப்பேன் அங்க இருந்து அப்படி இல்ல நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க கட்டளை அதானம்மா அப்ப நீங்க இப்ப இதே இதுக்கு வந்து நாங்க இப்ப சொன்னேன் இப்ப இந்த வட்டாரத்துல எல்லாரும் கேட்டுக்கொள்றீங்களா இப்ப அழுத்தத்துக்கு மத்தியில நீங்க வேலை செய்ய மாட்டோம் ஒத்துக்கொள்றீங்களா நீங்க அழுத்தம் மட்டும் கவனம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி யாழ்ப்பாணம் சிந்து கல்லூரி பல்கலைக்கழகம் இந்த எல்லாத்துக்கும் கடிதம் மூலமா தெரியப்படுத்தி போட்டு நீங்க ஆளுநர்கிட்ட போய் கேளுங்க என்ன ஆனா அங்கிருந்து இந்த திரைப்படத்துல கை கொடுங்க உலகில் எந்த சட்டம் நீங்க வேலை சொல்ல எந்த ஆளுநர் சரியா அவங்க உங்களால வழங்க முடியுமான்னு கேட்டுருக்காங்க ஒழிய ஒருபோதும் ஒரு படத்துக்கு விலங்கலுக்கு சொல்லி ஆளுநர் எழுதுறே அப்ப அது அங்கே இருந்து பண்ணி அனுப்பிடுங்க போய் இங்க அனுப்பி அவெல்லாம் நேரம் போட சொல்றாங்க அங்கே இருந்து இல்ல இதுலதான் நாங்க வேணும்னா ஒரு தீர்மானம் மட்டும் போடலாம் ஒரே மாதிரியான மக்கள் சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும் எடுக்கிற தீர்மானங்கள் நாங்கள் சபையில் எடுக்கிற சில தீர்மானங்களை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில சில அரசு சார்ந்த ஏற்றுக்கிட்டாங்களுக்கு எங்களை வற்புறுத்துறது என்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது தொடர்பாக நாங்கள் எங்களை கண்டனத்தை அல்லது ஒரு அபிப்பிராயத்தை நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு
தீர்மானம் போடுங்க. கருத பரிசு கண்ண தீர்மானம் போடுறதுக்கு சட்டம் இல்லை நாங்க அதாவது தீர்மானமே இல்லை. இந்த விஷயத்தை சுட்டி காட்டணும். இவ்வளவுக்கும் நாங்கள் அனுமதி கேட்க நீங்க தவிர்த்திருக்கிறீங்க. ஆனா இதுக்கு அனுமதிக்கலாம்னு திருப்பி எங்களை கேட்கிறீங்க. நியாயமானது ஒட்டுமொத்தமா சொல்ல போனால் இந்த 45,000 பொம்மைகள் சரியா நாங்கள் இருக்கிறதும் இருக்காததும் எங்களை கைதான் இருக்கு. பொம்மைகளா இருக்கணுமா அதை விட இருக்க கூடாதா? சாதாரணமா எங்களை சபைக்குள்ள இருக்கிற ஊழியர்கள் சபைக்குள்ள இருக்கிற நம்மளோட பைத்தியார் தான் உண்மையா மனிதரம் சபையில் கொடுத்து அனுப்பணும் பெருமாறு எம்பிபி இல்லாட்ட கட்டெடுக்கணும் 3 பாடசாலை புறக்கணிச்சு இப்படி வந்து ராணுவத்தை வந்து கொடுத்தது என்னதான் இழுத்து சபை ஆளுகைக்கு உட்பட்ட 10 அடிக்கு உட்பட்ட சிறு வீதிகள் வந்து போறதுக்கு நான் போன முறை இது பெறாமத்துக்கு கூட கொண்டு வந்த தீர்மானம் அதை நீங்க போன முறை தட்டி போட்டு போட்டீங்க தீர்மானம் நிறைவேற்றப்படையில இப்ப அரசியல் வந்து இருக்குது அதை இப்ப தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு முன்மொழி இது இது போன முறை வணக்கம், என்னுடைய பேர் சேதுகாலமோசியன். நான் ஜாழ் மாநகர சபை உறுப்பினர். இன்றைய தினம் மாநகர சபையிலே வந்து மாதாந்த பொதுக்கூட்டம் இடம்பெற்ற வேளை போன முறை மாநகர சபையில் வந்து அனுமதிக்காக ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய ரிதம் இசை நிகழ்வுக்கான வரி விலக்கும் அதே சமயம் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி பரியோவான் கல்லூரிக்கு இடையிலான துடுப்பாட்ட சமைப்புக்கான வரி விலக்கம் கோரப்பட்டிருந்த நிலையில் வந்து மாநகர சபையால் வந்து அதற்கான வரி விலக்குக்குரிய ஏற்பாடு கேட்கப்பட்டிருந்த நேரம் ஆளுநர் தரப்பினரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி அண்மையில் வந்து ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவப்பட மாணவர்கள் தங்களுக்கான பஸ் கொள்ளுநருக்காகவும் இது சம்பந்தமான ஒரு வரி விலக்கை கேட்டிருந்த பொழுதும் அதற்கு நாங்கள் 30 வீதமான வரி விலக்கை வழங்க வேண்டும் என்று 50 வீதமான வரி விலக்கை கேட்டிருந்த பொழுதும் 30 வீதமான வரி விலக்குக்கு சபை அங்கீகாரம் பெற்று அது வழங்கப்பட்டிருந்த நேரமும் மாநகரசபையின் வருமான இழப்புகளுக்கு வந்து துணை போகாத விடயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதுகள் வந்து மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக கல்வி சமூகங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான பங்குகள் வந்து ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி, அதேபோல் வந்து கல்வியிலே மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆக்களை கொடுத்தது என்பதற்கு ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் முக்கியமான பங்குடையது. அதில் வந்து மருத்துவப்படத்துக்கு பெரும் பங்குடையது. அவர்களின் கோரிக்கையினை வந்து இங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஆளுநருடைய அதிகார போக்கின் காரணமாக வந்து அண்மையிலே நடைபெற்ற புத்தாண்டுகளுக்காக துரையப்பா ஸ்டேடியம் வந்து இலவசமாக இராணுவத்தினருக்கு கொடுக்கப்பட சொல்லி ஆளுநர் தரப்பிலிருந்து கடிதம் கிடைக்கப்பட்டு அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே வந்து ஜாழ் மாநகர முதல்வரால் அதுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இன்றைய தினம் கேட்கப்பட்ட போதிலே ஆளுநர் அவர்களால் கடிதம் தரப்பட்டதற்கு தங்களால் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, வழங்கலாம் என்ற ஒரு முடிவை வந்து இன்றைய தினம் முதல்வர் அவர்கள் சபையிலே தெரிவித்திருந்தார். எப்படியான இந்த முடிவை ஏற்க முடியும் என்று தெரியவில்லை. கல்வி சமூகத்தை நாங்கள் எந்த பயனுமே புறந்தள்ளிவிட முடியாது. அவர்கள் ஜாழ்நகருக்கோ இலங்கைக்கோ உலக ரீதியாக அவர்கள் முக்கியமானவர்கள். தொடர்ந்து இப்படியான விடயங்களிலே முதல்வரும் ஆளுநரும் ஒரு தன்னிச்சை போக்கான ஒரு போக்கை கொண்டு வருவது எதற்காக என்று தெரியவில்லை. ஆளுநர் வந்து ஒரு அரசு தரப்பில் இருந்து கொண்டு ஒரு கட்டமைக்கப்பட்ட அவர்களின் சார்பில் இருப்பவர்களை வந்து கொண்டு செல்வதற்காகவும் நாங்கள் ஒரு கல்வி சமூகம் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சில விடயங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கிய விடயங்களை கொண்டு வரும் பட்சத்தில் அதை ஏற்கிறதுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து மறுப்பலை தெரிவித்து வருகிறார்கள். அப்போ இதன் கல்வி சமூகத்திற்கு சார்பாக நடப்பதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியவில்லை.